அனைத்து நண்பர்களுக்கும் இனிய மதிய வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 16/2/2025க்கான அக்ஷயா ட்ரா. சண்டே நடக்கக்கூடிய அக்ஷயா ட்ராவில் 689 ட்ரா வந்து சூப்பரான ஒரு பேட்டர்ன் இருக்குது. ஓகேங்களா? அதனால் இந்த அக்ஷயா ட்ராவில் ஸ்பெஷலாக ஒரு கணிப்புமே இருக்குது. அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கணிப்புக்குள்ளே போகலாம். இப்போ இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா 28 நாளில் நம்ம ட்ரா நம்பரில் மேக்ஸிமம் ரம்மி நம்பர் வருது அப்படின்னு சொன்னால், இந்த ட்ராவில் இப்போ 2ஆம் தேதி பார்த்திங்கன்னா 687ங்கிறது ஒரு ரம்மி நம்பர், 453ங்கிறது ஒரு 4ஆம் தேதியோட ரம்மி நம்பராக வருது. சரிங்களா? அதே போல் இந்த ட்ராவில் நீங்கள் அப்படியே செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல 809ன்னு சொல்லிட்டு நாளைக்கு வரக்கூடிய வின்வினில் ரம்மி நம்பர் இருக்குது. ஓகேங்களா? ரம்மி நம்பர் இருக்குது. அதனால் ரம்மி நம்பருக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான் நான் சொல்கிறேன். சரிங்களா? இன்று முதலோ அல்லது நாளை தொடங்கி 2 நாட்களில் ரம்மி நம்பர் மாதிரி ஒரு ரிசல்ட்டுகள் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கணிப்பு தான் இருக்குது. அந்த கணிப்புகள் எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த இடத்துல நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள். இந்த இடத்துல 687 453ன்னு 2 ரம்மி நம்பர் வந்துச்சு. நான் முந்தா நாள் வீடியோ போட்டிருந்தப்போ சொன்னேன், அந்த ரம்மி நம்பர் வரும் பொழுது அந்த நாளோ அதற்கு அடுத்த நாளோ ரம்மி நம்பர் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அன்றைக்கே பார்த்தீங்கன்னா 132 அப்படின்னு சொல்லி அந்த பம்பரில் ரிசல்ட் வந்திருக்கும். சரிங்களா? பம்பரில் 132ன்னு சொல்லிட்டு ரம்மி நம்பர் வந்து 132 அப்படிங்கிறது 123 அப்படிங்கிற மாதிரி கணக்கு தான். சரிங்களா? இந்த 132 பார்த்திங்கன்னா இந்த இடத்துல க்ளோஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கணும். ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல 1 2 3ன்னு தானே வரணும். ஓகேங்களா? 1 3 2 அப்படின்னா இந்த இடத்துல 1 2 இந்த இடத்துல 3 தானே வரணும். ஆனால் அந்த 3 எங்கே கொண்டு போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பி போர்டில் கொண்டு போயிருப்பாங்க 3ன்னு. சரிங்களா? நம்ம 1 2 3ன்னு வச்சா 1 2 3ன்னு இப்படி உள்ளே போகுது. சரிங்களா? இதற்கு அடுத்த பேட்டர்னு இந்த இடத்துல பாருங்களேன் 297ன்னு முடிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 9 இந்த இடத்துல நம்ம 7 தான் கணக்கு வைப்போம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம பேட்டர்ன் சொல்லியிருக்கோம். 2 7 9ங்கிறது மிக சிறந்த பேட்டர்ன் அப்படிங்கிறது நிறைய வீடியோ நம்ம போட்டிருக்கோம், நிறைய வின்னிங் கொடுத்துருக்கோம். சரிங்களா? அதனால் இந்த 2 9 7ன்னு சொல்லி நம்ம வைப்போம். ஆனால் மிஷின் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 7 வச்சு இங்கே 2 9 7ன்னு சொல்லிட்டு இந்த பேட்டர்னை இந்த இடத்துல முடிச்சிருக்கோம். சரிங்களா? அதனால் இந்த இடத்துல இருக்கக்கூடிய பேர் என்ன பேர் கிடச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 37 அப்படிங்கிற நம்பர் கிடச்சிருக்கும். அப்போ 37 இப்போ இங்கே ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா 3 வரும்னு நினச்சோமா, பி போர்டில் போயிடுச்சு. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிராஸ் பேட்டர்னில் சி போர்டில் 2, பி போர்டில் 9, அப்போ ஏ போர்டில் 7 வரும்னு நினச்சோம். பட் ஏ போர்டில் 7 வராமல் சி போர்டில் 7 வருது. அப்படிங்கும்போது நமக்கு ஒரு 3 7ங்கிற 2 பேர் கிடச்சிருக்கும். ஓகேங்களா? 3 7ன்னு 2 பேர் கிடச்சிருக்கும். அந்த பேரை வந்து பார்த்திங்கன்னா 37 73 நம்ம ட்ரை பண்ணியிருந்தா அன்றைக்கி வரக்கூடிய ரிசல்ட்டை வந்து கரெக்டாக நம்ம 3 7ன்னு சொல்லிட்டு ஆல் போர்டில் 37 73 வச்சுருந்தா ஒரு நல்ல ஒரு வின்னிங் வந்து கிடச்சிருக்கும். சரிங்களா? இதுதான் வந்து ஒரு சிம்பிளிஃபையான ரொம்ப சிம்பிளான பேட்டர்ன். இதுக்கடுத்து எங்கே பேட்டர்ன் திரும்ப உட்காந்துருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இந்த இடத்துல இருக்கக்கூடிய 168 ஆல்ரெடி இதை போன வாரம் நம்ம வீடியோ போட்டோம். ஒரு 3 நாளுக்கு முன்னாடி வந்து நம்ம வீடியோ போட்டோம். அதில் இந்த 168 வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல 618 பி போர்டில் க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. நல்லா பாருங்கள், 168 3 டிஜிட்டில் இருக்கக்கூடிய எண்கள் வந்து பி போர்டில் க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்து 612ங்கிற நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஏ போர்டில் க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. 612 அப்படின்ட்டு இந்த இடத்துல 282 வந்து இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. கரெக்டாக பொறுமையாக பாருங்கள். 1 6 8ன்னு சொல்லக்கூடிய எண்ணை வந்து 6 1 8ன்னு இப்படி முடிச்சிருப்பாங்க. கேட்டுங்களா? அடுத்து வந்து 6 1 2ங்கும்போது 6 1 2ன்னு இப்படி முடிச்சிருப்பாங்க. சரிங்களா? அப்போ நமக்கு 28 அப்படிங்கிற நம்பர் வந்திருக்கும். அப்போ ஏபியில் 28 அப்படின்னு ஒரு நம்பர் வந்திருக்கும். எடுத்து அழகாக ட்ரை பண்ணியிருந்துருக்கலாம். சரிங்களா? அப்போ இந்த பேட்டர்னையும் நல்லா கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் இந்த மாதிரி விஷயங்கள் ஈஸியாக கிடைக்கும். சரிங்களா? அப்போ இந்த இடத்துல 28 இந்த இடத்துல என்ன வரும்னு தெரியாதுங்கும்போது அந்த இடத்துல 1 2 3ல் 9 வரைக்கும் 0லேருந்து 9 வரைக்கும் போட்டிருந்தா 280லேருந்து 289 வரைக்கும் போட்டிருந்தோன்னா 282ங்கிற நம்பர் வந்திருக்கும். அந்த நம்பர் இப்படி வந்து 228 க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. இது ஆல்ரெடி வீடியோலேயே நம்ம சொன்னோம். சரிங்களா? அப்போ இதே பேட்டர்ன் பாருங்கள் திரும்பவும். சரிங்களா? இந்த இடத்துல பர்டிகுலராக பாருங்கள் 2 நாள் கேப்பில் அந்த ரிசல்ட் வந்திருக்கும். இந்த இடத்துல ஒரே ஒரு நாள் கேப் விட்ருக்காங்க. அப்போ நேற்று வந்த ரிசல்ட்டுக்கு என்ன மாதிரி கணிப்புகள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 398 அப்படிங்கிற ஸ்லாட்டு பார்த்தீங்கன்னா இப்படி வரலாம். சரிங்களா? 3 9 8ன்னு 3 9 8 சரிங்களா? 398 அப்படிங்கிற நம்பர் இந்த இடத்துல 398 வரலாம். சரிங்களா? 398 வரலாம். அல்லது 3 9 8ன்னு ஆல்ரெடி நான் இங்கே சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? இந்த இடத்துல 1 3 2ங்கும்போது ஏ போர்டில் 1 2 3ன்னு வைக்காமல் உள்பக்கமாக 3 வச்சாங்க. கரெக்டுங்களா? அப்போ அதே போல் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல 3 9 8ங்கிற நம்பரை ஏ போர்டில் வந்து 3 9 8ன்னு இப்படி க்ளோஸ் பண்ணலாம். 8ன்னு இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணலாம். சரிங்களா? இது பொறுமையாக பாருங்கள். அப்போ 8ங்கிறது இன்றைக்கி ஒரு நம்பராக உள்ள கேமுக்குள்ளே இருக்குது. சரிங்களா? அப்புறம்
இந்த 997 பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 997ஆக இந்த மாதிரி வந்து வரலாம். அப்போ இந்த இடத்துல 7 வருது. சரிங்களா? 8 இந்த இடத்துல 7. அப்போ இந்த இடத்துல என்ன நம்பர் வருது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு 87 அப்படிங்கிற நம்பர் வந்து மேக்ஸிமம் கிடைக்குது. சரிங்களா? நல்லா ஒரு விஷயம் கவனிச்சிங்கன்னா நல்லா புரியும். நான் உங்களுக்கு விஷயம் சொல்கிறேன். 398 997 87 இந்த இடத்துல என்ன வரலாம்? மேக்ஸிமம் நம்ம என்ன வைப்போம்னா 8 7 6 அப்படிங்கிற நம்பரை வந்து நம்ம சூஸ் பண்ணுவோம். 8 7 6 அப்படிங்கிற நம்பரை சூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அப்போ நமக்கு சி போர்டில் 1 இருக்குது. ஓகேங்களா? சி போர்டில் 1 வந்து பெண்டிங்கில் இருக்குது. அந்த சி போர்டு வந்து நான் லாஸ்ட் வீக் சொல்லும்போது என்ன சொன்னேன், போன வாரத்தில் இந்த ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே சி போர்டில் 1 வைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படிங்கிறத சொன்னேன். ஒருவேளை இந்த 876ங்கிறது 871ஆக கூட வரலாம், அல்லது 871ங்கிறது பாக்ஸாக கூட வரலாம். சரிங்களா? அப்போ பாக்ஸ் வராமல் சிங்கிளாக ட்ரை பண்ணுறவங்க 876 ஒரு நம்பரும் 871 ஒரு நம்பரையும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா 876 786 சரிங்களா? 786 அந்த மாதிரி, அல்லது 871 781. அப்போ உங்களுக்கு ஏபிபிசிஎஸ்சியில் 87 அப்படிங்கிற நம்பர் வந்து கிடைக்குது. 87 78ங்கிற ஒரு பேர் கிடைக்குது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பிசியில் 71 76ங்கிற நம்பர் கிடைக்குது. ஓகேங்களா? பிசியில் 71 அல்லது 76 அல்லது 81 அல்லது 86 அப்படிங்கிற பேர் கிடைக்குது. சரிங்களா? கரெக்டாக அந்த போர்டு கெஸ்ஸிங் எடுக்கிறவங்க கரெக்டாக அந்த 876 பாக்ஸு 871 பாக்ஸுங்கிற மாதிரி ட்ரை பண்ணும்போது ஒன்று சி போர்டில் வச்சுட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மற்ற நம்பரை நீங்கள் ஆல் போர்டில் கூட பிரித்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? அப்போ இந்த இடத்துல என்ன நம்பர் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 876ங்கிற மாதிரி க்ளோஸ் ஆகலாம். ஓகேங்களா? அப்போ 398 398ஆக 997 998ஆக வரலாம். 876ங்கிறது 876 வந்தால் இந்த இடத்துல 7ங்கிற நம்பர் வந்து டி போர்டில் வர மாதிரி இருக்குது. ஓகேங்களா? அப்போ 7 அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம இந்த மாதம் கொடுத்த ஃபாலோஅப் நம்பரில் டபுள்ஸ் நம்பரில் பிசியில் 99 எக்ஸாக்டாக வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன். அதை உங்களுக்கு சரியாக 15 நாள் நான் ஃபாலோஅப் கொடுத்துருந்தேன். நிறைய பேர் வின்னிங் வாங்கியிருந்தீங்க. 99 பிசியில் வந்திருக்கும். 299 பிசியில் வந்திருக்கும். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேற்றை விட்டு முந்தா நாள் ரிசல்ட்டை 997 ரிசல்ட்டில் ஏபியில் 99 வந்திருக்கும். ஓகேங்களா? ஏபியில் 99. அப்போ ஏசியில் 99 அப்படிங்கிற நம்பரை ரெகுலராக தினமும் 5 செட்டு இன்க்ரீஸ் பண்ணி ட்ரை பண்ணிட்டு வாங்க. நல்ல ஒரு வின்னிங் கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா? அதனால் ஏசியில் 98 அப்படிங்கிற நம்பரை நோட் பண்ணி வைங்க. நான் எழுதி போகிறது கிடையாது. ஏசியில் 99 சாரி ஃப்ரெண்ட்ஸ், ஏசியில் 99ங்கிறத ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். சரிங்களா? டெய்லி நீங்கள் விளையாடும்போது ஏசியில் 99ங்கிறது 1 செட்டோ 5 செட்டோ 10 செட்டோ கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? அதனால் ட்ரை பண்ணிகிட்டே வாங்க. அது வின்னிங் வரும்போது கண்டிப்பாக அந்த நம்பர் உங்களுக்கு உதவியாக இருக்கும். சரிங்களா? அப்போ 78 86ன்னு ஒரு 4D வரணும். அப்படின்னா 18 76 அப்படின்னா 58 76ங்கிற மாதிரி நம்பர்கள் வரணும். சரிங்களா? இது வந்து இன்றைக்கான 4D கெஸ்ஸிங்கும் 3D கெஸ்ஸிங்கும் இது தான். இதில் வரக்கூடிய எண்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதில் 78 76ன்னு சொல்லி எடுத்திருக்கோம். அது 18 76ஆக கூட வரலாம். அந்த 18 76ல் 1 சி போர்டாக கூட வரலாம். ஓகேங்களா? அப்போ 67 81ஆக கூட ரிசல்ட்டுகள் வரலாம். அப்போ 781 பாக்ஸ் சொல்லியிருந்தேன். 786 பாக்ஸ் சொல்லியிருந்தேன். அதை கொஞ்சம் கவனமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல 5876 அப்படின்னு சொல்லி வருது. சரிங்களா? அப்போ நமக்கு மேஜராக வந்து 876 பாக்ஸு அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணுங்கள். 871 கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள் அப்படிங்கிறத சொல்கிறேன். சரிங்களா? அப்போ நம்ம மேலே கொடுத்துக்கூடிய எண்களை என்னென்ன எண்கள் நம்ம கொடுக்குறோம் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா 78 76 18 76 58 76. சரிங்களா? அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 3Dயில் 876 ரம்மி நம்பர். அப்போ அதே பவர் நம்பராக வச்சோன்னா 321 3 to 1ன்னு வந்து க்ளோஸ் ஆகலாம். ஓகேங்களா? 3 to 1ன்னு க்ளோஸ் ஆகலாம். 1 சி போர்டில் பெண்டிங் இருக்கும் பொழுது. ஓகேங்களா? அதனால் இந்த நம்பர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த நம்பரை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஃபாலோ பண்ணுறவங்க 321 ஒரு 2 நாள் ஃபாலோ பண்ணுங்கள். சரிங்களா? அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்ம 4Dயில் மேட்ச் பண்ணும்பொழுது 73 21. இந்த 321 சொன்னோம் இல்லைங்களா? இந்த 321 வந்து 73 21ன்னு சொல்லிட்டு வரலாம். அந்த நம்பர் ரம்மி நம்பரில் 71 32ன்னு வந்திருக்கும். அது நம்ம பம்பர் ரிசல்ட்டில் அடிச்சிருப்பாங்க. சரிங்களா? 71 32ன்னு. அதே நம்பர் 73 21ஆக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம். சரிங்களா? அதனால் இந்த இடத்துல 28 76 அப்படின்னும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ரொம்ப சின்னதான ஒரு பேட்டர்ன் இல்லை, ரொம்ப கன்ஃபியூஸும் ஆகலை. பட்டு விஷயங்கள் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. பட் பயன்படுத்திக்கோங்க. பொறுமையாக வீடியோவை நீங்கள் பார்க்குற பட்சத்தில் நடுவில் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரிக்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள்
மைன்யூட்டாக நீங்கள் யோசிச்சிங்கன்னா தான் தெரியும். ஸ்கிப் பண்ணிவிட்டு கடைசியாக என்ன போடுறாங்க அப்படிங்கிற நம்பரை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு விளையாடாதீங்க. இதில் நடுவில் சொல்லக்கூடிய விஷயங்களை கவனித்து பாருங்கள். சரிங்களா? அதனால் இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு வின்னிங் அமையணும், எல்லாத்துக்கும் ஒரு நல்ல ஒரு மாற்றமான சூழ்நிலைகள் கிடைக்கணுங்கிறத நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நீங்களும் அதே போல் செய்யுங்க. நன்றி ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம்.